Hi friends, welcome to Ladies Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனிப்பு பாசி பருப்பு பணியாரம் எப்படி பண்றதுன்றத பத்தி. இதுக்கு வேண்டிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் சிறிதளவு. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாசி பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். 5 மணி நேரமாவது பாசிப்பருப்பு நல்லா ஊறணும். அப்பதான் நமக்கு பணியாரம் நல்ல மிருதுவா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். 5 hours கழிச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கெட்டி பதத்திலேயே அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை பொடி பண்ணியே வச்சிருந்தாலும் அதை இன்னொரு வாட்டி மிக்சியில சுத்தி எடுத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல பயறு மாவு, வெல்லப்பொடி, அப்புறம் ஏலக்காய் பொடி மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா பணியார மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆயிடும் நமக்கு மாவு. இப்ப குழி பணியாரம் சட்டியில எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சு இந்த பணியார மாவை கொஞ்சமா எடுத்து விட்டுடலாம். கொஞ்சம் வேகத்துக்கு டைம் கொடுத்துட்டு அடுத்த பக்கம் திருப்பிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா நல்லா செவந்திருக்கு. பயறு மாவு கலர்லயே வந்திருக்கு நமக்கு, பச்சை கலர்ல. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ 2 சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பணியாரம் இப்போ தயாராயிடுச்சு. இது நமக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கா அமையும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.